ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வாசிக்கலாம். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜபார காலத்திலும் பெரிசனாகிய கோரசினுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். Glory to God. இந்த நாளில் உங்களுடைய காரியமும் ஜெயமாய் முடியும் என்று சொல்லி ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஜெயமாய் முடிகிறதில்லை. அநேக நேரத்தில் நாம் ஜெபிக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வதில்லை, நிறைவேறுகிறதில்லை. அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது நல்ல கவனிங்களேன், என்ன நடக்கும்? அன்றாட வாழ்க்கையில அது ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்து விடுகிறது. நான் இப்படி சொல்றேன் பாருங்க, ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில ஜெயமாய் முடியல அப்படின்னா, எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கல அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியை அது என்ன செய்கிறது, பாதிக்கிறது. ஒருவேளை அது நம்முடைய கேரக்டரை பாதிக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய கேரியரை அது பாதிக்கலாம், அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனை அல்லது ஒரு தனிப்பட்ட நபரை அது பாதிக்கலாம், அல்லது தேவனோடு கூட நாம் வைத்திருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை அது என்ன செய்திரும் தெரியுமா, பாதிச்சிரும். இல்லை, நல்ல ஜெபிப்போம், இடைவிடாம ஜெபித்திருப்போம், அந்த காரியத்தில் ஜெயம் வரல அப்படின்னா மறுபடி ஜெபிக்க தோணுமா? தோணாது. இல்லை, நமக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்து விடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் பெற்றுக்கொள்ளாத நிலையில், glory to God, இங்க தானியேலுடைய வாழ்க்கையில நாம் பார்த்தோம் அப்படின்னா, அவன் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் ஒரு நேர்மையான ஒரு மனிதனாய் அவன் காணப்படுகிறான். glory to God. அவனுடைய இன்டெகிரிட்டி என்ன, அவனுடைய நேர்மை என்ன அப்படின்னு நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, நல்ல ஒரு வாலிப ஒரு பையன், glory to God, தன்னுடைய வாழ்க்கையை அவன் நேர்மையாய் நேர்முறையாய் வாழ்கிறான். எந்த சூழ்நிலையிலையும் அவன் தேவனை சார்ந்திருக்கிற கூடியவனாய் அவன் இருக்கிறான். நேர்மைன்னா என்னங்க? நீங்க ஒரு படித்தவனை அழைத்து அவனிடத்துல கேட்பீங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்லுவார்? நேர்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, யாருமே இல்லாத போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? யாருமே வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? அதுதான் நம்முடைய நேர்மை. பிள்ளைங்க தாய் தகப்பன் வீட்டில் இருக்கிறது வரை அமைதியா இருப்பாங்க. எப்போ வெளியே போவாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. வெளியே போனதுதான் உடனே என்ன ஜாலி என்ன உண்டாயிரும். அப்பவே என்ன செய்வாங்க, ஒரு பிளான் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அப்பா அம்மா என்ன செய்யறாங்க, வெளியே போகிறாங்க. அப்போ போகும்போது என்ன கொடுத்துட்டு போவாங்க, நான் வர்றதுக்குள்ள இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கணும், இந்த வேலையெல்லாம் என்ன செய்திருக்கணும், ரைட்? ஆனா இந்த பிள்ளைங்க பாருங்க, ஒரு ஃப்ரீடத்தை அவங்க என்ன செய்து கொள்ளுகிறாங்க, எடுத்து கொள்ளுகிறார்கள். அப்போ தாய் தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு நேர்மையா இருக்க வேண்டிய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, எதிர்மறையாய் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். அப்ப நேர்மை அப்படின்னா சரியான அர்த்தம் என்ன? யாருமே இல்லாத பொழுது நீங்க எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? ஒரு பிசினஸ் மேன்ட்ட போய் உங்க தொழில இருக்கிற நேர்மை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் வார்த்தையை கொடுத்தால், நீங்க ஒரு வார்த்தையை நீங்க சொன்னா அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கடைபிடிக்க வேண்டும்.
ஒரு வார்த்தையை நீங்க உங்க வாயிலிருந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? நீங்க கடைபிடிக்கணும். அதுதான் நேர்மை. Glory to God. ஒரு லாயரை கூப்பிட்டு நேர்மைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னா அவர் சொல்லுகிற பதில் எப்படி இருக்கும்? ஒரு நபர் வீட்டுக்குள்ள இருக்கும்போது தன்னுடைய கதவு, தன்னுடைய ஜன்னல்கள் எல்லாவற்றையும் அடைத்துட்டு வீட்டில் இருக்கிற நபர்கிட்ட குசு குசுன்னு பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? வீட்டில் நம்ம பேசுற சத்தம் வெளியே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி ஜன்னலையும் அடைச்சாச்சு, கதவையும் அடைச்சாச்சு. ஆனாலும் கிட்ட போய் என்ன செய்வாங்க? சத்தம் வெளியே போயிடக்கூடாது. ஏங்க மெதுவா பேசுங்க, யாராவது பக்கத்து வீட்டில் என்ன செய்திட போறாங்க? கேட்டுற போறாங்க. என்ன காரணம்? அங்க நேர்மை இல்லை. அப்போ இவங்க ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்கிறார்கள்? திட்டமிடுக. அப்ப நேர்மை என்றால் என்ன? நாம் பேசுகிற வார்த்தையிலிருந்து நம்முடைய கேரக்டர், நம்முடைய ரிலேஷன்ஷிப் எல்லாவற்றிற்கும் இது எதை அனுப்புகிறது? வாழ்க்கையை அது பாதிக்கிறது. நீங்க இந்த தானியேலுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கை ஜெயமாய் இருந்ததற்கு ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். Glory to God. அந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கில மொழிபெயர்ப்புல this man Daniel அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த மனிதன், இந்த வார்த்தை தமிழ்ல இல்லைல்ல, தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. இங்க எழுதப்பட்டிருக்கிறது this Daniel prospered and enjoyed success in the region of Tariu. அவனுடைய வாழ்க்கையை அவன் ஜெயமாக்கி கொண்ட இந்த தானியேல் அப்படின்னா இந்த தானியேலை குறித்து ஏதோ ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. நம்ம யாராவது ஒரு நபரை குறித்து நம்ம ஒரு வார்த்தையை சொல்லுவோம் அப்படின்னா பெயரை மட்டும் சொல்ல மாட்டோம், அவனுக்கு ஒரு அடையாளத்தை வச்சு நம்ம பேசுவோம்ல. அந்த நபர் நீங்க எதுவுமே பிடி கொடுக்காம எதையாவது நீங்க ஒரு நபரை குறித்து சொல்லணும் அப்படின்னா கேட்கிறவங்க என்ன சொல்லுவாருங்க? நீ எந்த தானியேலை குறித்து சொல்ற? அதாங்க அந்த 3வது வீட்டில் இருக்கிறானே அந்த தானியேல், அதான் எப்பவுமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டே இருப்பானே அந்த தானியேல், அதாங்க சொல்றோமா? ஒரு அடையாளத்தை காண்பித்து நம்ம என்ன சொல்லுவோம்? அப்ப நம்மளால என்ன செய்து கொள்ள முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அதே போல இந்த தானியேல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த தானியேலுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. இந்த தானியேல் யார்? இந்த தானியேல் எங்க இருந்து வரப்பட்டவன்? தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாராகிய துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவரும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவராகிய சில வாலிபரை கொண்டு வர வேண்டும். நல்ல கவனிங்க. இப்போ நேபுகாத் நேச்சர் சொல்லுகிறாரு, சில வாலிபர்களை அவங்க எப்படி இருக்கணும், அந்த அரண்மனையில வேலையை செய்வதற்காக இவர்கள் கொண்டு வருகிறார்கள். Glory to God. இங்க இவர்கள் கொண்டு வரும் பொழுது 5வது வசனத்துல வாசித்தீங்க அப்படின்னா இவர்கள் 3 வருஷம் என்ன செய்யப்பட்டாங்கன்னா வளர்க்கப்பட்டார்கள். இவங்களுக்கு எப்படிப்பட்டதான ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தார். நல்ல கவனிங்க. 3 வருஷம் கழித்து இவர்கள் எல்லாரும் வேலை செய்வதற்காக யாருக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டார்கள் அப்படின்னா ராஜாவுக்கு முன்பாக இவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். நல்லா கவனிக்கணும். இப்போ அதுல ஒருத்தன் தான் தானியேல். ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட வாலிபர்களில் ஒருவன் தான் யார் அப்படின்னா இந்த தானியேல். நல்ல கவனிங்க.
அப்ப இந்த தானியேல் எங்க இருந்து கொண்டு வரப்படுகிறான் அப்படின்னா, பாபிலோனி தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த தானியேலை கொண்டு வருகிறார்கள். இந்த தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில அவன் செய்தது என்ன தெரியுமா? 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் தன்னுடைய இருதயத்துல தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவன் ரொம்ப உறுதியாக அவன் தீர்மானம் பண்ணியிருந்தான். அவன் என்ன செய்திருந்தான்? தன்னை அவர்களுக்கு, அதாவது அந்த வளர்க்கப்படுகிற அந்த வாலிபர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் அப்படின்னா, ராஜா தான் உண்ணும் போஜனத்துல, தான் குடிக்கவும் திராட்சரசத்துல தினமும் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்திருந்தான். ஆனால் இந்த தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளாக தீர்மானித்திருந்தான். அப்படின்னா என்ன? ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த ஆகாரத்தை நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் தீர்மானித்திருந்தான். நல்ல கவனிங்க. இப்போ இந்த வாலிபர்களை கவனிப்பதற்காக, இந்த வாலிபரை போஷிப்பதற்காக அங்கே பிரதான தலைவர்கள் இருந்தார்கள். இப்போ அவர்களிடத்துல சொல்றான், எப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீ என்ன செய்யுங்க, நீங்க சாதாரணமான உணவை எங்களுக்கு கொடுங்க, 10 நாள் நீங்க எங்களை சோதித்து பார் அப்படின்னு சொல்றான். இப்ப 10 நாள் கழிச்சு பார்க்கும்போது இவர்களுடைய முகம் அவர்களை விட எப்படி இருந்தது அப்படின்னா, Glory to God. நல்ல கவனிக்கலாம். 10 நாள் வரைக்கும் உமது அடியாருக்கு சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் நீங்க என்ன செய்யுங்க, குடிங்க. 10 நாள் சென்ற பொழுது அவர்களை சோதித்து பார்க்கும்போது எல்லா வாலிபரை விட அவருடைய சரீரம் எப்படி காணப்பட்டது? சரீரம் புஷ்டி உள்ளதாய் காணப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா 17வது வசனத்துல வாசிக்கும் போது இந்த 4 வாலிபர்களுக்குள்ளேயும் தேவன் என்ன செய்திருந்தார்? சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். யாருக்கு? இந்த 4 பேருக்கு மாத்திரம். நல்ல இந்த 4 பேருக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா, ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா தானியேலுக்கு மாத்திரம் பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சொப்பனங்களையும் அறியத்தக்க அவன் அறிவுள்ளவனாயிருந்தான். தரிசனங்களை காணத்தக்க அவன் என்ன செய்திருந்தான்? அறிவுள்ளவனாயிருந்தான். இப்ப நல்ல கவனிக்கணும். நேபுகாத் நேச்சர் அரசாண்ட காலத்தில் அவருக்கு அந்த அரண்மனையில இவன் என்ன செய்தான்? அந்த 1வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க, கடைசி பகுதியை வாசித்து பாருங்க. கோரேஸ் ராஜபன்னும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் என்ன செய்தானா? அங்கே இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ராஜபாரியம் மாறுகிறது. ராஜபாரம் என்ன செய்கிறது? சேஞ்ச் ஆகுது. இப்ப நீங்க 6வது அதிகாரத்திற்குள்ள வருவீங்க அப்படின்னா, ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தில் மேல் 120 தேசாதிபதிகளையும், நல்ல கவனிங்க, தரியு ராஜா இப்போ அரசாட்சியை தன் கையில் எடுக்கிறான். அவன் எடுத்த பொழுது அவனுடைய அரசாட்சிக்கு கீழே ஆட்சி செய்யும்படி எத்தனை பேர் எடுக்கிறான்? 120 சிற்றரசர்கள். அதாவது இந்த காலத்தில் இருக்கிறது போல கவர்னர்ஸை அவன் என்ன செய்யறான் அப்படின்னா தெரிந்து கொள்ளுகிறான். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா 2வது வசனத்துல வாசிக்கும் போது, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அங்க என்ன செய்கிறான்? கணக்குகளை ஒப்புவிப்பதற்காக அங்கே 3 பிரதானிகளை அவன் ஏற்படுத்துகிறான். இப்ப நல்ல கவனிங்க, அந்த 3 பேரிலையும் வாசிங்க 2வது வசனம், கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேலும் ஒருவனாயிருந்தான். தானியேலும் ஒருவனாயிருந்தான். நல்ல கவனிங்க, 120 பேர். இந்த 120 சிற்றரசர்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, கணக்குகளை ஒப்புவிப்பதற்காக 3 அதிகாரிகளை, பிரதான அதிகாரிகளை அவன் வைக்கிறான். இப்போ இந்த தானியேலை பார்த்தீங்க அப்படின்னா,
தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் தானியேல் யாரா இருந்தான் அப்படின்னா மேற்பட்டவனா இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, யார் இந்த தானியேல்? அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டவன். அவன் யார்? மறந்துடக்கூடாது. அவன் யாருங்க? ஒரு சாதாரண நபர் அல்ல. தன்னுடைய வாழ்க்கையில அடிமைத்தன வாழ்க்கை, தன்னுடைய எதிர்காலத்தை இழந்தவனாய், அவனுக்கு இனி யாருமே இல்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, ஒரு திருமணம் பண்ண முடியாது, சொந்தக்காரன் இல்லை, யாருமே இல்லை, ஒரு அடிமை. அவன் யாரு? ஒரு அடிமை. அந்த இடத்துல இருந்து தேவன் அவனை அழைத்து கொண்டு வருகிறார். நல்ல கவனிங்க. இப்ப அழைத்து கொண்டு வந்து இப்ப என்ன செய்கிறார் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில ஒரு பொசிஷன்ல வைக்கிறார். நல்ல கவனிக்கணும். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத நிலையில் சில காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் எதை அறிந்து கொள்ள வேணும்னு தெரியுமா? தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? தேவ திட்டம் என்ன? ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்காம தான் நடக்கு. எதிர்பார்த்து ஏதாவது நடக்குதா? எதிர்பார்த்து நடந்தா நம்ம என்ன செய்திடலாம்? அந்த காரியத்திலிருந்து நான் தப்பிச்சிடலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே எதிர்பாராத விதமாய் நடக்கிறது. அப்போ அந்த நேரத்துல ஐயோ இப்படி நடந்துருச்சே, ஐயோ என்னவாக முடிய போகிறது, அப்படி புலம்புகிறது அல்ல. தேவன் அந்த இடத்தில் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாம ஒன்றும் உங்க வாழ்க்கையில என்ன செய்யாதப்பா? நடக்காது. சொல்லுங்க. தேவன் அனுமதிக்காம உங்க வாழ்க்கையில எதுவும் என்ன செய்யாது? நடக்காது. நீங்க ஒருவேளை பாடுகள் வழியாய் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆனா அந்த பாடுகளும் அந்த உபத்திரவங்களும் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. அவைகளில் இருந்து உங்களை தப்புவிப்பதற்காக, அந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளியேறுவதற்காக தேவன் எதை வைத்திருப்பார் தெரியுமா? தேவ திட்டத்தை வைத்திருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப தேவ திட்டத்தை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க. இப்ப தானியேல் யாரா இருக்கிறான்? ராஜாவுடைய அரண்மனையில ஒரு பிரதானமான அதிகாரியாய், எல்லாருக்கும் மேற்பட்டவனாய் இருக்கிறான். எல்லாருக்கும் மேற்பட்டவனாய் இருக்கிறான். ஒரு இடத்துல மேற்பட்டவர்களாய் அல்லது ஒரு அதிகாரியாய் இருந்தாலே நமக்கு கீழே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? எப்படி ஆகிலும் இவனை அந்த சீட்ல இருந்து என்ன செய்யணும்? கீழே இறக்கணும். இந்த சீட்ல இருந்து இவனை மாத்தணும். என்ன செய்வாங்க? ஐடியா போடுவாங்கல்ல. இப்போ அதே போல இந்த தானியேலுக்கு விரோதமாய் 4வது வசனத்துல வாசிக்கும் போது இவனை குற்றம் கண்டுபிடிக்கும்படி இவர்கள் என்ன செய்கிறார்கள்? முகாந்தரத்தை தேடினார்கள். என்ன செய்தாங்களா? குற்றம் கண்டுபிடிக்கும்படி முகாந்தரத்தை இவர்கள் தேடுகிறார்கள். ஆனா நல்ல கவனிங்களேன், அவனை குற்றமே கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, ஒண்ணு என்ன செய்யல? நடக்கல. ஆனா வேற எந்த வழியில குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இந்த 120 பேர் முயற்சி செய்கிறான். இப்ப பாருங்க, 5வது வசனத்துல ஒரு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இவனை தனிப்பட்ட ரீதியில இவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா தேவ விஷயத்துல இவனை என்ன செய்யலாம்? ஐயா, குற்றம் கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர்கள் ஒரு காரியத்தை அறிந்திருந்தார்கள். அவனை தனிப்பட்ட விதத்தில் மாத்திரம் அல்ல. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள், உங்களுக்கு எதிராய் எழும்புகிறவர்கள் உங்களை விட உங்களை நல்ல அறிந்தவர்கள். இப்ப பாருங்க, அவன் என்ன சொல்றான்? இவனை எந்த விதத்திலையும், ஏன்னா எல்லா வீட்லயும் பெர்ஃபெக்டா இருக்கிறான். அப்ப வேற எதுலையாவது என்ன செய்யணும்? இவனை குற்றம் கண்டுபிடிக்கணும். எப்படி குற்றம் கண்டுபிடிக்க? ஒருத்தன் சொல்றான், எப்பா இவனை தேவ விஷயத்துல மட்டும்தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும். இரண்டாவது,
இப்ப இவனுக்கு ஒரு பெரிய வேதனை, ஒரு கடினமான, ஒரு கஷ்டமான சூழ்நிலை இவனுக்கு கடந்து வருகிறது. அந்த வேதனையான நேரத்துல அவன் என்ன செய்கிறான்? இப்ப நல்ல கவனிங்க. அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி எங்க போகிறாங்க? ராஜாவினிடத்தில் போகிறாங்க. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டான். ஏன்னா இவனுக்கு ஏன் நம்ம கணக்கு கொடுக்கணும்? இவன் யாரு நம்மளை ஆளுகை செய்வதற்கு? இவன் ஒரு அடிமை பையன் தானே. இப்ப ராஜாவுக்கு முன்பாக கடந்து போய் 30 நாளளவும் ராஜாவாக உம்மை தவிர ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அப்படி அவன் விண்ணப்பம் பண்ணனா, அப்படி அவன் ஜெபம் பண்ணனா, அவனை எங்க போடணும்? சிங்கக்கபியில போடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ராஜாவினிடத்திலிருந்து கையெழுத்தையும் வாங்கிட்டாங்க. அந்த சட்டத்தை என்ன செய்யக்கூடாது? எந்த சூழ்நிலையிலும் மாற்றக்கூடாது என்று சொல்லி என்ன செய்துட்டான்? கையெழுத்தையும் வாங்கிட்டான். இப்ப என்ன செய்யணும்? இப்ப குற்றம் கண்டுபிடிக்கணும். இப்ப தானியேல எதுல குற்றம் கண்டுபிடிக்கணும்? தேவ விஷயத்துல இவன் குற்றம் கண்டுபிடிக்கணும். 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இந்த காரியத்தை தாவீது அறிந்திருந்தான். ஏன்னா ராஜா ஒரு சட்டம் போட்டார் அப்படின்னா என்ன செய்யிருக்கும்? இவன் ஒரு அதிகாரி தானே, இவன் கண்டிப்பா என்ன செய்திருப்பான்? தெரிஞ்சிருப்பான். இப்ப பாருங்க என்ன செய்தான் தானியேல். அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்ததுபடியே, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் என்ன செய்தான்? முன் செய்ததுபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் செய்தது என்ன? 3 வேளை முன்னாடி ஜெபித்தது போல. ஐயோ சட்டம் போட்டுட்டாரு, நம்ம ஜெபம் பண்ணனா நம்மளை தூக்கி எங்க போட்டுருவாங்க? சிங்கக்கபியில போட்டுருவாங்க. நல்ல தெரிந்தும் ஜெபத்தை அவன் குறைக்கல. அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் ஜெபம் பண்ணனான். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அவன் என்ன செய்தான்? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முன்பு ஜெபித்தது போல அவன் ஜெபிக்கிறான். இப்போ இவங்க எல்லாம் எதை பார்த்துட்டான்? இவன் ஜெபம் பண்ணினதை பார்த்துட்டான். குற்றத்தை என்ன செய்துட்டான்? கண்டுபிடித்துட்டான். நம்மளா இருந்தா, இந்த காலத்துல டெக்னாலஜியா இருந்தா, ஜன்னல் ஓரத்துல இருந்து வீடியோ எடுத்துட்டு போயிட்டு, அரசே இங்க பாருங்க நான் வீடியோவே எடுத்துட்டு வந்திருக்கிறேன், என்ன செய்ய முடியாது? அவன் தப்பவே முடியாது இல்ல. இப்போ அவ்வளவு வெறும் போய் சொல்றான். எப்படி சொல்றான்? 13வது வசனத்துல அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைபிடிக்கப்பட்ட தானியேல், சிறையிருப்புல இருந்த அந்த அடிமை பையன் தானியேல் இருக்கான்ல, அவனை நீ ராஜாவாய் உயர்த்தி வைத்திருல, அவன் உம்மை தொழுது கொள்ளாமல் உம்மை ஆராதிக்காமல் என்ன செய்துட்டான்? ராஜாவுடைய கட்டளையை மீறி அவன் என்ன செய்தான்? அவன் ஜெபம் பண்ணனா. நாங்க எல்லாரும் பார்த்தோம். நாங்க எல்லாரும் என்ன செய்துட்டோம்? அவன் ஜெபம் பண்ணினதை பார்த்துட்டோம். அவன் என்ன செய்தானா? கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையை மதியாமல் 3 வேளையும் தான் பண்ணு விண்ணப்பத்தை பண்ணுகிறான். இப்ப அடுத்து என்ன நடக்கும்? இவனை தூக்கி சிங்கக்கபியில போடணும். ஏன்னா இவன்லாம் திட்டம் பண்ணிட்டான். ராஜா ஒரு சிங்கத்தை போட சொன்னா அவன் அந்த காலத்துல என்ன செய்திருப்பான்? ஏன்னா இவனை எப்படியாவது எங்க போடணும்? இவனை தீர்த்து கட்டணும்னு தான் முடிவு. அந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லா சிங்கத்தையும் என்ன செய்திருப்பான்? இன்னைக்கு ஃபுல்லா பட்னியா போடுறா. தானியேலை தூக்கி போட்ட உடனே அது பீஸ் பீஸா என்ன செய்யணும்? கடிச்சிடணும். எல்லா சிங்கத்தையும் ஒன்னா அடைச்சி போட்டு, ஏன்னா இவனுக்கெல்லாம் அடுத்த திட்டம் பண்ணிட்டான்ல, கண்டிப்பா இவன் ஜெபம் பண்ணுவான். இவன் ஜெபம் பண்ணனா இவனுக்கு என்ன கன்ஃபார்மு? சிங்கக்கபி
கன்ஃபார்ம். Glory to God. தானியேல் யாரு? அடிமையாய் கொண்டு போகப்பட்டவர். அவன் ஜெபம் பண்ணலாம். ஜெபிக்கிறவன் ஜெயம் பெறுவாங்க. இரண்டாவது, ஜெபத்திற்கு கட்டாய எதிரி இருப்பான். ஜெபத்திற்கு கட்டாயம் எதிரி இருப்பான். அதனாலதான் உங்களை ஜெபிக்க விட மாட்டேங்கான். இந்த பாஸ்டர் வேற ஜெபம் பண்ணு சொல்றாரு. பாலா போன இந்த ஜெபம் தானே எனக்கு வர மாட்டேங்குது. நானும் ஜெபிக்கணும்னு என்ன செய்தேன், முயற்சி பண்றேன். ஆனா என்ன செய்ய மாட்டேங்குது, இந்த ஜெபம் வர மாட்டேங்குது. எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்ல கிடைச்சா கூட சொமோட்டோல ஆர்டர் போட்டு வாங்கிடலாம். இது எங்கேயும் என்ன இல்லை, கிடைக்க வர மாட்டேங்குது. ஜெபம் வர மாட்டேங்குது. வேற ஏதாவது சொல்லுங்க பாஸ்டர். வராததை ஏன் சொல்றீங்க? இல்ல வராதத வேற ஏதாவது குறுக்கு வழி இருந்தா சொல்லுங்க பாஸ்டர். நான் என்ன செய்யறேன், ஆசீர்வாதத்தை வாங்கிடுறேன். ஜெபம் பண்ணாம ஏதாவது நடக்குமா அப்படின்னு தேடுறாங்க. ஜெபம் பண்ணாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? கூகுள்ல கேளு, சொல்லுது. Glory to God. நம்முடைய முயற்சி எல்லாமே செய்யாம எதை பெற்றுக்கொள்வது? எனக்கு சொல்றேன் பாருங்களேன். நீங்க ஜெபித்தா நீங்க ஜெயம் பெற்றுருவீங்க என்பதை அறிந்துதான் சத்துரு உங்களை என்ன செய்ய விட மாட்டேங்கான், ஜெபிக்க விட மாட்டேங்கான். ஜெபிக்க விட மாட்டேங்க. காரணம் என்ன? நீ ஜெபிச்சா நீ எதை பெற்றுருவ, ஜெயம் பெற்றுருவ. கொஞ்சம் நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்மளால ஜெபிக்க முடியல. ரெண்டாவது பதில் என்ன தெரியுமா சொல்றோம்? ஜெபம் பண்ண நேரமே இல்லை பாஸ்டர். ஜெபம் பண்ண என்ன இல்லை, என்ன சத்தம் வரமாட்டேங்குது, நேரமே இல்லை. பாவம், என்ன பண்றது? அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. சராசரி ஒரு மனுஷன், இப்ப எல்லாம் ஸ்மார்ட் போன் தான், சராசரி ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் போன் யூஸ் பண்றான் தெரியுமா? 4 மணி நேரம் 37 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் என்ன யூஸ் பண்றான்னா, போன் யூஸ் பண்றான். ஒரு வாரத்திற்கு 24 மணி நேரம் போன் யூஸ் பண்றான் சராசரி ஒரு மனிதன். அதுக்கு மேல யூஸ் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரு மாசத்திற்கு 6 நாள் போன் யூஸ் பண்றான். ஒரு வருஷத்திற்கு 70 நாள் ஒரு மனுஷன் போன் பண்றான், போனை யூஸ் பண்றான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரம் ஒரு மனுஷன் என்ன செய்யறான், தன் நேரத்தை எதுல செலவிடுறான், போனை தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். அவன் இப்ப என்ன சொல்றான், எனக்கு ஜெபம் பண்ண என்ன இல்லை, நேரம் இல்லை. இந்த 4.5 மணி நேரம் நான் யாரோட செலவிட்டேன், எதற்காக செலவிட்டேன்? தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய அறிவுக்காக ஒரு மனுஷன் 2 மணி நேரம் தான் போனை பயன்படுத்துறானா. அப்ப பேலன்ஸ் இருக்கிற 2.5 மணி நேரம் தங்கச்சிட்ட பேசினா போனை வைக்கிறது கிடையாது இல்ல. எனக்கு வேலை இருக்கு அப்புறம் பண்றேன்னு சொன்னா கூட இரு நான் சொல்றத கேட்கறேன்ல. அப்ப நம்ம எதற்காக நேரத்தை செலவிடுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில குறைவு வருகிறது என்பதனால நீங்க ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும்.
ஜெபம் இல்லாததுனால தாங்க நம்ம வாழ்க்கையில குறைவே கடந்து வருகிறது. நீ ஜெபிக்கிற நபரா இருப்ப அப்படின்னா உன் வாழ்க்கையில ஒருவனாலையும் உன்னுடைய ஜெயத்தை தடுக்க முடியாது. நீங்க நல்ல கவனிங்க. இந்த தானியேல் என்ன செய்தான் தெரியுமா? அவர்கள் பார்த்த பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவர்கள் பார்த்தபோது அவன் என்ன பண்ணி கொண்டிருந்தான்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப தானியேலை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை அவங்களுக்கு ஞாபகம் வரும். தானியேல் யாரா இருந்தான்? ஜெபிக்கிறவன். தானியேல் யாரு? ஜெபிக்கிறவன். இப்ப நல்ல கவனிங்க. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை என்ன செய்யப்படும் தெரியுமா? ஜெயமாய் இருக்கும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பார்க்கிறோம் தெரியுமா? இந்த ஜெபம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நீங்க சொன்னா மட்டும் நம்ம எதிரியாயும் பார்க்கிறோம். ஜெபத்தை நம்ம யாரா பார்க்கிறோம்? எதிரியா பார்க்கிறோம். ஏதோ ஜெபம் பண்ணுனா ஏதோ நம்முடைய சரீரத்தில் ஆகிறது போலையும் இல்ல. ஜெபத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? வேதம் சொல்லுது ஜெபம் ஒரு வெப்பன்னு சொல்லுது, ஒரு ஆயுதம். நம்ம ஜெபத்தை எப்படி பார்க்கிறோம்னா அதை ஒரு எதிரியாய் பார்க்கிறதுனால நமக்கு ஜெபம் வராம மாட்டுக்கு. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ஜெபத்தை எப்படி பார்க்கிறோம்? எதிரியா பார்க்கறது. எதிரியை யாராவது விரும்புவாங்களாங்க? எதிரிட்ட பேச விரும்புவாங்களா? அந்த எதிரி, உங்க எதிரி அந்த வழியா போறான்னா அவனை கூப்பிட்டு நீங்க பேசுவீங்களா? இந்த போறான் பாரு சொல்லுவோமா? அப்ப அதே போல ஜெபத்தை நீங்க எதிரியாய் பார்க்கிறதுனால உங்களால என்ன செய்ய முடிகிறது இல்ல? ஜெபம் பண்ண முடிகிறது இல்ல. அப்ப தானியேல் அவன் எல்லா சூழ்நிலையிலையும் அவன் யாரா இருந்தான் அப்படின்னா ஜெபிக்கிறவனா இருந்தான். நான் சேலஞ்சா சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிற நபராய் நீங்க மாறுங்க. நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் உங்களை ஜெபம் பண்ண சொல்லல. ரொம்ப சிம்பிள். உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், அந்த நேரத்திற்காக சோத்திரம், எல்லா காரியத்திற்காகவும் சோத்திரம், கேட்டதையும் கேட்க மறந்ததையும் நீ செய்கிறீர் ஆண்டவரே. அதனால நான் எல்லாத்தையும் எதுக்கு ஆண்டவரே கேட்டு என் நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணுவானே, அதனால இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படின்னு 1 நிமிஷத்துல முடிக்கிற ஜெபமும் இருக்கு. அந்த ஜெபத்தை நான் சொல்லல. ஏசப்பா நான் தூங்க போறேன், அவன் வந்து என் கால் கையை என்ன செய்யக்கூடாது? இழுத்துடக்கூடாது, நல்ல தூக்கத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்து படுக்கிற ஆளும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அது சொல்லல. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண பிளான் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக 5 நிமிஷம், உங்க குடும்பத்திற்காக 5 நிமிஷம், உங்க பிள்ளைகளுக்காக 5 நிமிஷம், சபைக்காக 5 நிமிஷம் பிரிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. 1 மணி நேரம் ஈஸியா ஜெபம் பண்ணிடுவீங்க. 1 மணி நேரம் ஜெபிக்கணுமா? அப்படி போய் உட்கார்ந்தாதான் ஜெபமே வராது. எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சிருவீங்க. கிளாக்க பார்த்தீங்க அப்படின்னா அது 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது. உங்களுக்கு எவ்வளவோ நேரம் நீங்க என்ன பண்ண மாதிரி இருக்கும்? ஜெபம் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா என்னடா கிளாக் ஓடலையா? அப்படியே நிக்குது. 5 நிமிஷம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. 5 நிமிஷம் உங்க குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. 5 நிமிஷம் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. 5 நிமிஷம் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. 5 நிமிஷம் நீங்க செய்கிற வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க. 5 நிமிஷம் ஆண்டவர் நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 5 நிமிஷம் நல்லா பாடுங்க. 5 நிமிஷம் பைபிளை படிங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்படி ஒவ்வொன்றுக்காய் 5 நிமிஷம் 5 நிமிஷம் நீங்க வச்சீங்க அப்படின்னா எங்க ஒவ்வொரு காரியத்திற்காய் 1 நிமிஷம் ஜெபம் பண்ணினாலே என்ன ஆயிரும்? 1 மணி நேரம் ஈஸியா போயிடும். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இங்க இருந்து போகும்போதே பெரிய டார்கெட்டை வச்சிருந்தோம். இன்னைக்கு எப்படி ஆயிலும் சபைக்கு போய் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்டா, எப்படி ஆயிலும் ஜெபம் போகும்போதே டார்கெட் வைக்கிறதுனால என்ன செய்யறோம்னா ஜெபம் பண்ண முடியறது இல்லை.
நான் என்ன சொல்றேன்னா, ஜெபம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டா ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொன்றுக்காக நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். கட்டாயம் உங்களால என்ன செய்ய முடியும். ஆண்டவர் சீசர்ட்ட கேட்கிறாருல்ல, 1 மணி நேரமாவது என்ன செய்ய உங்களால முழிச்சிருக்க முடியலையாப்பா. அவன் என்ன பார்த்தான் தெரியுமா? நேரத்தை பார்த்தான். நீங்க என்னைக்காவது மொபைலை யூஸ் பண்ணும்போது டைமை பார்த்தா நீங்க யூஸ் பண்றீங்க? சொல்லுங்க, டைம் பார்த்து யூஸ் பண்றீங்களா? நீங்க பேசி முடிச்ச உடனே நீங்க எவ்வளவு நேரம் பேசுனீங்க அப்படின்னு அதே காட்டிடுது. அதெல்லாம் நம்ம பார்க்கறதே இல்லை. அப்ப நல்ல கவனிங்க, நீங்க ஜெபம் பண்ண வந்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஜெபம் நேரத்தை பார்க்க கூடாது. நீங்க எதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள்? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கிற நபரா இருப்பீங்க அப்படின்னா உங்க ஜெயத்தை ஒருவனாலையும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. உங்களுக்கு கட்டாயம் எதிரி இருப்பான், கட்டாயம் உங்களுக்கு எதிரி இருப்பான். என்ன எப்ப பார்த்தாலும் நீ ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற, என்னெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணா நீங்க ஜெபம் பண்ணுங்க இல்ல. அப்ப ஜெபம் என்பது என் தேவைக்காக நான் தேவனிடத்தில் இருப்பது அல்ல, தேவனுடைய பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருப்பது. ஒரு நாள் நீங்க இப்படி நினைக்கவே நினைக்க, என் தேவைக்காக நான் போய் ஜெபம் பண்றேங்க, அப்படி போகாதீங்க. அப்படி போனீங்க அப்படின்னா உங்க ஜெபம் கண்டிப்பா அது ஜெபிக்கவே முடியாது. ஏன்? நான் தேவைக்காக ஜெபம் பண்ணேன், என் தேவை என்ன செய்யல, நிறைவேறல, அடுத்து ஜெபிக்க முடியுமா? முடியாது, ஜெபம் வராது. அப்ப எனக்குள்ள என்ன உணர்வு வரணும்னா, நான் தேவனோடு பேச போகிறேன். நீங்க பேசி பாருங்க, அவரோடு பழகி பாருங்க, ஜெப நேரம் உங்களுக்கு கடந்து போகிறதே தெரியாது. அடுத்து ஒரு காரியத்தை சொல்லட்டா, தயவு செய்து இந்த உட்கார்ந்து ஜெபம் பண்றது, காலை நீட்டி உட்கார்ந்து ஜெபம் பண்றது, அதெல்லாம் வேண்டாம். நானும் ஜெபம் பண்றேன், ஆனா நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறது மாதிரி எனக்கு தெரியல, பிரசன்னத்தை உணர முடியல. கொஞ்சம் கால் வலிக்கிறதே நான் உட்கார்ந்து இருந்தா எனக்கு தூக்கம் தான் வருது. நேற்று முந்தானத்தை ஒய்ஃப்ட்ட சொன்னேன், எல்லாம் 1.5 மணி நேரத்துக்கு மேல என்னால் ஜெபம் பண்ண முடியலம்மா, உட்கார்ந்தா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு. 3 மணி நேரம் அப்படியே முழங்கால்ல இருப்பேன். என்னால இப்ப முழங்கால் போட முடியல, ஸ்ட்ரெயின் பண்ண முடியல. அப்படி நான் உட்கார்ந்து பார்க்கிறேன், அழகா தூக்கம் வருது. அப்பதான் யோசிச்சேன், ஆஹா, நம்ம மக்கள் தூங்குவதுக்காக தான் இவன் நல்லா உட்கார்ந்து காலை நீட்டி உட்கார்ந்து என்ன பண்றான், ஜெபமும் பண்ணணும், அதே நேரத்தில் என்ன பண்ணணும், தூக்கமும் வரணும். வேதம் சொல்லுது, தானியேல் முழங்கால் படியிட்டு பார்த்து ஜெபம் பண்றான். ரைட். தானியேலுடைய ஜெபத்துல 3 காரியம் இருந்தது. ஒன்று, அவன் பாவ அறிக்கை செய்து அவன் ஜெபிக்கிறத நீங்க பார்க்க முடியும். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க. என்ன செய்த? அவன் பாவ அறிக்கை பண்ணி அவன் ஜெபிக்கிறான். நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய ஜெபத்துல என்ன இருக்கணும் தெரியுமா? பாவ அறிக்கை செய்து நம்ம ஜெபம் பண்ணணும். என்ன அறிக்கை பண்ணணும்? பாவ அறிக்கை பண்ணணும். பெரிய நீதிமான் மாதிரி, பரிசுத்தவான் மாதிரி வந்து உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ண கூடாது. எந்த மனிதனும் ஒவ்வொரு நாளும் நம்ம போகிறோம், ஏதோ ஒரு வகையில் ஒரு பாவம் நமக்குள்ள வந்துடுது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேசும் பொழுது நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஏன்னா நான் யார்கிட்ட பேச போகிறேன்? நான் தேவன்கிட்ட பேச போகிறேன், பாவம் இல்லாதவர்கிட்ட பேச போகிறேன், பரிசுத்த கடவுள்கிட்ட நான் பேச போகிறேன். அப்போ நான் பாவத்தோடு நான் ஜெபிப்பேனே, ஆனால் வேதம் சொல்லுகிறது பாவிகளுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, அவங்க ஜெபத்தை கேட்க மாட்டார். பாவிகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். இன்னைக்கு நம்ம ஜெபம் ஏன் கேட்கப்படாம இருக்கிறது அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்றதே ரொம்ப கஷ்டம். அதுலயும் போய் ரொம்ப பெர்ஃபெக்டான ஆள் போல உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் எப்படி பண்ணும் ஆண்டவரே, இப்படி பண்ணும் ஆண்டவரே, அவர் எப்படியுமே செய்ய மாட்டார். ஒன்றும் நடக்காது. காரணம் என்ன?
நான் என்ன செய்கிறேன்? என் பாவத்தை அறிக்கை செய்யல. தானியேல் தன் பாவத்தை முதலாவது என்ன செய்யணும் தெரியுமா? அறிக்கை பண்ணணும். அப்போ ஜெபத்துல எப்ப ஜெபம் பண்ணாலும் சரி, உங்களுடைய பாவங்களை நீங்க என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். பெரிய நீதிமான் மாதிரி நிற்க கூடாது, நான் எந்த பாவமே செய்யலை அப்படின்னு. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அந்த நாளை நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவரே இன்னைக்கு நம்ம போகிறோம், நம்ம என்ன பாவம் செய்தோம். ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவா. அந்த பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். இரண்டாவது 9வது அதிகாரம் 3வது வசனம், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு என்ன செய்தேன்? நேராக்கினேன். இரண்டாவது அவன் எப்படி ஜெபிக்கிறான் அப்படின்னா, உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து அவன் ஜெபம் பண்றான். அப்போ ரெட்டிலும் சாம்பலிலும் உட்காருவது எதை குறிக்கிறது அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபிக்கணும். என்ன செய்யணுங்க? தாழ்த்தணும். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். நல்ல கவனிங்களேன், வேதம் சொல்லுது 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன செய்யணுமா? தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து, முதல்ல பாவத்தை அறிக்கை செய்யணும், இரண்டாவது என்ன செய்யணும்? தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்ப்பா, நான் அந்த வழியா போனேன், தெரியாம பாவம் செய்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, ஒரு வார்த்தை. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நான் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவனுக்கு எதை கொடுப்பேன்? அவனுக்கு சேமத்தை கொடுப்பேன். உனக்கு ஜெபத்திற்கு கட்டாயம் பதில் வரும். உன் ஜெபத்திற்கு கட்டாயம் பதில் என்ன செய்யும்? வரும். நம்ம ஆட்கள் என்னன்னா, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்றதே கிடையாது. தாழ்மையா? அது என்ன பாஸ்டர்? இயேசுநாதரே சொல்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசிப்பீங்க அப்படின்னா, அங்க 2 பேர் ஜெபம் பண்ண வந்தான். எத்தனை பேர் ஜெபம் பண்ண வந்தான்? 2 பேர் ஜெபம் பண்ண வாரான். அங்க அதுல ஒருத்தன் யாருன்னு சொல்லுது? பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 2 பேர் எங்க தான் வந்தான்? சத்தமா சொல்லுங்க, எங்க தான் வந்தான்? ஆலயத்திற்கு ஜெபம் பண்ண வரான். இப்ப பரிசேயன் நின்று சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போல அல்ல. அந்த நிக்கிறான் பாருங்க, அந்த ஆயக்காரனை போலவும் அல்ல. அப்படி இல்லாததுனால நான் உண்மை என்ன செய்கிறேன்? நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்த வசனம், நான் வாரத்தில் 2 தடவை என்ன பண்றேன்? உபவாசம் பண்றேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் இப்படிதான் இருக்கு. ஜெபம் பண்ண வந்து உட்கார்ந்து, ஆண்டவரே, அந்த இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள போல நான் இல்லப்பா, அவன் என்னைக்காவது ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வாரா, நான் டெய்லி சர்ச்சுக்கு வந்து நான் ஜெபம் பண்றேன்ல ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஆலயத்துக்கு வரேன், என் தசமபாகத்தெல்லாம் நான் மறக்காம கொடுக்கிறேனே. இல்ல, வேதம் சொல்லுது, அதற்காக உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம், என்ன ஜெபம் பண்ண வைத்தீரே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எதுக்கு சோத்திரம் போடுற? ஆண்டவர் அப்படியாமா, நீ ஒழுங்கா சபைக்கு வந்து ஜெபம் பண்றியா? சரி, ஆண்டவர் சொல்றாரு, அவன் அப்படியே நீ சரிப்பா, நீங்க நில்லு, அடுத்து என்ன ஒருத்த ஜெபம் பண்றான், அவன் என்ன ஜெபம் பண்றான்னு நம்ம கேட்போம் அப்படின்னு ஆயக்காரனை பார்க்கிறாரு. இப்ப ஆயக்காரன் நின்று தூரத்தில் நின்று அவன் என்ன செய்தான்? தன் கண்களை எங்க எடுக்கிறான்? வானத்திற்கு ஏறெடுக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்திற்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆளு பரிசேயன் ஜெபம் பண்ணதெல்லாம் யார? பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து அவனை போல நான் இல்லை, அவனை போல நான் இல்லை,
நான் எல்லாத்துலயும் நான் என்ன செய்யறேன், நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்னு இவன் ஜெபம் பண்றான். ஆனா இவன் எதுவுமே சொல்லல. வந்தான், பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்த்தான். என்ன சொல்றான் பாருங்க, தான் மார்பிலே அடித்து, ஐயோ ஆண்டவரே, நான் பாவியான மனுஷையா, பாவி வந்திருக்கிறேன், நான் இன்னைக்கெல்லாம் ஜெபமே பண்ணலையா, நான் இப்பதாயா எனக்கு நேரம் கிடைச்சிச்சு, நான் உம்முடைய முகத்தை தேட வந்திருக்கிறேன், என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. இவன் ஜெபமே சரியா பண்ணாம நான் ஜெபம் பண்றேன், நான் உபவாசம் பண்றேன் இல்ல, ஆனா இவன் ஜெபத்தில் கடந்து வந்து என்ன செய்தான் தெரியுமா, தன்னை தாழ்த்துகிறான். Glory to God. ஜெபத்தில் என்ன செய்கிறான், தாழ்த்துகிறான். சில நேரத்தில் இந்த தாழ்மையில கூட என்ன இருக்கும் தெரியுமா, பெருமை இருக்கும். தாழ்மையில கூட என்ன செய்யிருக்கும், பெருமை இருக்கும். சிலங்களை பார்த்துருக்கீங்களா, ஐயோ, சில இடத்துக்கு நான் போனேன்னா எங்கேயோ இருந்து ஒரு குரலும், தலைவரே இப்ப நான் உங்களை குடிச்சு நான் பேசினம்பா, அப்படியாப்பா, கொஞ்ச நேரம் என் பக்கத்திலே இருப்பான், பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு பெட்டிஷனை போட்டுட்டு போயிட்டே இருப்பாப்ல. யாராவது ஒருத்தர் Glory to God தலை குனிஞ்சு கும்பிடு போடுறான் அப்படின்னா ஜாக்கிரதையா இரு. அவனுக்கு ஏதோ ஒரு காரியம் உன்னால என்ன செய்யணும், ஆகணும். ஐயா இப்பதாயா உங்களை குறித்து பேசுவேன் அப்படிம்பா. Glory to God. நல்ல கவனிங்க, உங்களுடைய ஜெபத்தில் தாழ்மை இருக்கணும். மூன்றாவது, முதல்ல பாவ அறிக்கை பண்ணியாச்சு, ரெண்டாவது தன்னை தாழ்த்தியாச்சு, பதில் வரல, மூணாவது நடவடிக்கை உபவாசத்தை போடு. ஐயோ பாஸ்டர், என்ன பாஸ்டர் நீங்க உபவாசம்லாம் இருக்க சொல்றீங்க, ஒரு நேரம் சாப்பிடாமல்லாம் என்னால் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது, சாப்பிடலாம் நான் செத்து போயிடுவோம் பாஸ்டர். ஒரு நேரம் சாப்பிடலன்னா என்ன பண்ணிடுவோமா, உயிரே போயிருங்கிறான். ஆனா 3 மாசம் வரை நீ சாப்பிடாம இருந்தா உனக்கு உயிரே போகாதுன்னு சொல்லுது. இந்த அம்மா என்ன சொல்லுது, ஒரு நேரம் நான் சாப்பிடலாம் எனக்கு என்ன போயிடும், உயிர் போயிடும். உபவாசமா, என்னால முடியவே முடியாதுங்க. உன் காரியம் ஜெயமாய் மாறணும்னா ஏன் உபவாசிக்கிறோம் தெரியுமா, நம்மளை தேவ சமூகத்துல நம்மளை தாழ்த்துறோம், நம்மளை தாழ்த்துறோம். நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி அவருடைய முகத்தை தேடும்போது கட்டாயம் ஆண்டவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபிக்கிறவங்களா இருங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. உங்களை குறித்து என்ன சொல்றாங்க? நான் இப்படி பார்க்குறேன்னு, யோசேப்புக்கு ஒரு பெயர் இருந்துச்சு. என்ன பெயர் அப்படின்னா, சொப்பனக்காரன் அப்படின்னு ஒரு பெயர் இருந்துச்சு. என்ன சொன்னாங்க, தூர இடத்துல அவன் வர்றதை பார்த்துட்டு சொப்பனக்காரன் வாரான். இப்போ தானியலுக்கு ஒரு பெயர் இருந்துச்சு, ஜெபிக்கிறவன் அப்படின்னு ஒரு பெயர் இருந்துச்சு. உங்களை அவங்க ஜெபிக்கிறவங்க, அவன் ஜெபிக்கிறவன், அவள் ஜெபிக்கிறவள் யாராவது சொல்றாங்களா? Glory to God. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் ஜெபிக்கிறவன்பா, அவன் ஜெபம் பண்ணுனா எல்லாமே நடக்கும். இவன் பார்க்கிறான், பார்க்கும் பொழுது தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்ததை நாங்க பார்த்தோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வரான். ஒரு ஜெபிக்கிறவனால காரியத்தை சாதிக்க முடியும். கொஞ்சம் நல்ல கவனிங்களேன். இப்ப சிங்க கபில போட போறாங்க. இப்ப சிங்க கபில அடுத்து கன்ஃபார்ம் இல்ல, சிங்க கபி கன்ஃபார்ம்.
அவனோடு கூடியிருந்த தேசாதிபதிகளும் பிரதானிகளும் அறிந்தார்கள் அவன் ஜெபிக்கிறவன். இப்போ அவன் மாத்திரம் இல்லைங்க, ராஜாவும் அறிந்து கொண்டார் அவன் யார் அப்படின்னு, ஜெபிக்கிறவன் என்பதை அறிந்து கொண்டான். இப்ப 16வது வசனத்துல அவனை சிங்க கெபியில போட்டாங்களாம். எங்க போட்டாங்க? சத்தமா சொல்லுங்க, எங்க போட்டாங்க? சிங்க கபியிலே போட்டாங்க. இப்ப ராஜா என்ன சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்ல கவனிங்க. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை என்ன செய்வார்? தப்புவிப்பார். உன்னை தப்புவிப்பதற்கு என்ன தேவை தெரியுமா? ஜெபம் தேவை. அவன் அறிந்து கொண்டான். இப்ப 22வது வசனத்துல வாசிக்கும் போது அவன் சொல்றான், சிங்கம் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் என்ன செய்தார்? தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ரோமன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் ஜெபம் பண்ணுனா கர்த்தர் என்ன செய்தாரு? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். இவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான்? இன்னைக்கு இவன் தூக்கி போட்ட உடனே என்ன, ஏற்கனவே சிங்கங்கள்லாம் என்ன செய்திருக்கு? பட்னியா இருக்கிறது. இவன் காலி ஆயிருவான், பீஸ் பீஸ் ஆயிருவான் நினைச்சான். ஆனா சிங்கம் இவனை கடிக்கலான்னு வாயான்னு திறக்கும் போது அதால என்ன செய்ய முடியல? திறக்க முடியல. காரணம், ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? சத்தமா சொல்லுங்க, அவன் வாயை கட்டி போட்டார். நீ ஜெபிக்கிறவனாய் இருந்த அப்படின்னா, சிங்கம் போல எழும்பி வந்தாலும், சிங்கம் போல பிசாசு உங்களை கர்ச்சிக்கிறவனாய் வந்தாலும், அதனுடைய வாய்களை உங்களால் என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க பரலோகத்தில் கட்டப்படுவது, நீங்க கட்டவிழ்க்கப்படுவது பூலோகத்தில் என்ன செய்யப்படும்? இந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உன் ஜபத்துல கட்ட முடியும். உன் ஜபத்துல உன்னுடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது. 23வது வசனத்தை வாசித்து பாருங்க, நல்லா இருக்கும் பாருங்க. 23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன், நல்ல கவனி, அந்த வார்த்தையை கவனிக்கல. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் வரல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யார் மேல விசுவாசம் உள்ளவனா இருந்தா? தான் ஆராதிக்கிற தேவன் மேல் அவன் யாராயிருந்தா அப்படின்னா விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தன் தேவன் மேல் அவன் விசுவாசம் உள்ளவனாயிருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் என்ன செய்யப்படவில்லை? காணப்படவில்லை. ஒரு சேதமும் உண்டாகாது. ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதிகாலையில எழுந்து வந்து ராஜா அவனை பார்த்து கேட்கிறான், glory to God. எப்பா, கெபியில கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிடுறான். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பதற்கு, சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? தானியேல் சொல்லுகிறான், ராஜாவே நீர் வாழ்க. அல்லேலூயா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கத்தின் வாயை ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போட்டார். அப்போ ஜெபத்தினுடைய வல்லமையை நீங்க பார்க்கணும். சிங்க கபில போட்ட உடனே அந்த சிங்கம் சொல்லியிருக்கோம், எப்பா உனக்கும் ஒரே எஜமானந்தான், எனக்கும் ஒரே எஜமானந்தான். உன்னைய உண்டாக்கினவர் தான் என்னையும் உண்டாக்கினாரு. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரை என்ன செய்வோம்? ஆராதிப்போம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்க கபில இருக்கிறவனுக்கு தூக்கம் வருமாங்க? அடைச்சி போட்டிருக்க சிங்கத்தை பார்த்தாலே 10 அடி தள்ளி நிற்கிறோம். சிங்கத்தோடு கிடக்கிறவனுக்கு தூக்கம் வருமா? அவன் அழகா என்ன செய்திருப்பான்?
தலைவாணி இருக்கா? இல்லை. ஒரு சிங்கத்தை படுன்னு சொல்லி சிங்கத்துக்கு மேலே தலையை வச்சு இன்னொரு சிங்கத்தை மேலே காலை வச்சு அழகாக என்ன செய்திருப்பான்? தூங்கி எந்திரிச்சு காலையில் சந்தோஷமா என்ன செய்வாங்க? எல்லாரும் வெளியே வராங்க. எப்படி நடந்தது? ஜெபம். எப்படி நடந்தது? ஜெபம். ஜெபம் ரொம்ப சீக்ரெட். நீங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை ஜெயமுள்ளதா இருக்கும். உங்களுக்கு எதிரி இருக்கும், போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், தாக்குதல் இருக்கும். ஆனா எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்கிறவனாயிருப்பாய். நிறைய பேரு நான் கேட்டிருக்கிறேன், என்னன்னா அப்பெல்லாம் நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர், என்ன போல யாருமே ஜெபிக்க முடியாது தெரியுமா? எப்போ? அப்போ. ஆனா இப்பெல்லாம் என்னால ஜெபிக்கவே முடியல. அன்னைக்கு நான் நல்லா இருந்தேன் பாஸ்டர், இப்போ ஏதோ குறைவுபடுற மாதிரி தெரியுது. என்ன காரணம் தெரியுமா? அன்னைக்கு நீ ஜெபம் பண்ணன, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருந்தார், உன் காரியம் ஜெயமாய் இருந்தது. இன்னைக்கு நான் ஜெபிக்கல, காரியம் எதிர்மறையாய் இருக்கிறது. இதுதான் சிம்பிள். அன்னைக்கு நான் என்ன செய்தேன்? ஜெபம் பண்ணனேன். ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு வேகம் வரும் பாருங்க. ஐயோ, ஜெபம் பண்ணலன்னா சாப்பாடு வராது, வேங்காது. உபவாசம் போலன்னா எப்படியோ இருக்கும். சபைக்கு வரலன்னா என்ன செய்யும்? அன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும் பாஸ்டர். இப்போ எல்லாம் பழகி போச்சு. நல்ல கவனிங்க, ஜெபம் உன் காரியத்தை ஜெயமாக்கும். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். Glory to God. நீங்க ஜெபத்தை நிறுத்தினா, நல்ல கவனிங்க, நீங்க ஜெபத்தை நிறுத்தினா உங்க வாழ்க்கையில எல்லாமே எதிர்மறையாக தாங்க இருக்கும். ஜெபம் என்பது தேவ பிரசன்னத்தில் உங்களை நிறுத்துவது. நீங்க தேவ பிரசன்னத்திற்குள்ள இருந்தீங்க அப்படின்னா தேவனுடைய ஆளுகை உண்டாயிருக்கும், தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும், தேவ தூதர்கள் உன்னை சுற்றி இருப்பார்கள். கர்த்தர் உங்களுக்காக செயல்படுகிற விதத்தை உங்களால பார்க்க முடியும். நீங்க தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்க நிற்கல அப்படின்னா அந்த நாள் உங்களுக்கு சேலஞ்சாக தான் இருக்கும். அந்த நாள் உங்களுக்கு என்ன செய்யும்? சேலஞ்சாக தான் இருக்கும். அதுதான் வேதம் சொல்லுது. எப்பா? அதிகாலையில் என்ன தேடு. முதல்ல யாரை தேடு? தேவ சமூகத்தை தேடு. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாரு. எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் படித்தேன். உண்மையிலே 4.5 மணி நேரம் ஒரு சாதாரண ஒரு மனித மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஏதாவது பிரயோஜனமான காரியம் நடக்குதா? ஃபோன்லேயே வெட்டிடுவேன், குத்திடுவாங்கிறான் நடு ரோட்டில் நின்று. பார்த்துருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரி சண்டை போடுறான். போனை வைக்கிறியா இல்லையா? நீ இப்போ சண்டையே போன்ல நடக்குது. நான் நிம்மதியா இருக்குன்னு தானே நான் வெளியே வந்தேன், இப்பவும் போன் பண்ணி டார்ச்சர் பண்றியே, அறிவு இருக்கா உனக்கு? நிம்மதிக்காக அவன் என்ன பண்றான்? போனை விட்டுட்டு போக வேண்டியதானே. போனை வீட்டிலே விட்டுட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. இவன் போனே எடுத்துட்டு போறனால பிசாசையும் கூடயே கூட்டு போறான். பிசாசு விடுமா? இருக்கா? இப்ப நல்ல கவனிங்க, தாழ்மையா சொல்றேன், ஜெபம் பண்ண, இன்னைக்கே முயற்சி பண்ண. 5 நிமிஷம் தொடங்கு போதும், 10 நிமிஷமா மாத்து. நீங்க சாதாரணமா உங்க குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா 5 பேருக்கு நீங்க ஜெபம் பண்ணாலே 1/2 மணி நேரம் ஆச்சு. ஜெபத்தை முயற்சி பண்ண. ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை ஜெயமா இருக்கும். தானியேல் ஏதோ ஒரு பெரிய ராஜா இல்ல, சாதாரண அடிமைத்தனத்திலிருந்து வந்த அடிமை பையன். அவனை கொண்டு கர்த்தர் அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற அதிகாரியாய் கர்த்தர் வைக்கிறார். அந்த இடத்துல வந்த பொழுது எதிராளிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சவால்களை சந்திக்கிறான். ஆனாலும் அவன் எதை விடலைங்க?
ஜெபத்தை விடலை. என்ன காரியம் எப்படி நடந்தாலும் சரி, ஜெபத்தை மட்டும் விட்டுறாத. நீ ஜெபம் பண்ணனா கட்டாயம் வாழ்க்கை ஜெயமாய் முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலையும் அப்பம் பிக்குதலையும் ஜெபம் பண்ணதிலையும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபத்தில் என்னவா இருக்கணும்? உறுதியாய் தரித்திருக்கணும். என அன்பானவர்களே, ஜெபத்தில் தரித்திருங்க, தேவ சமூகத்தில் தரித்திருங்க. உங்க காரியம் ஜெயமாய் மாறும். உங்க காரியம் ஜெயமாய் மாறும், ஜெயமாய் மாறும். இன்னையிலிருந்து ஒரு 40 நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிப்பாரு. ஒரு 40 நாள் ஜெபம் பண்ணிப்பாரு. உன் காரியம் ஜெயமாய் மாறுதா இல்லையான்னு பாரு. கட்டாயம் உன் காரியம் ஜெயமாய் பாரும். மாற்றத்தை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஜெபத்தை என்ன செய்ய மாட்டீங்க? விட மாட்டீங்க. உங்களை தாழ்த்துங்க, உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் கர்த்தர் உங்க காரியத்துல ஜெயத்தை தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர், நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஜெப ஆவியை நான் ஊற்றுவேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவரே, இன்னையிலிருந்து பாஸ்டர் நான் ஜெபம் பண்ண நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு நான் என்னை ஜெபிக்கிறவனாய் என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக. நல்ல கவனிங்க, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்காம இருப்பீங்க அப்படின்னா உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்வியாக தான் இருக்கும். இனி வருகிற காலம் அப்படிப்பட்ட காலத்திற்குள் நாம் போகிறோம். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபந்தான் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம். உங்க பிள்ளைகளுடைய பாதுகாப்பு எதுல தெரியுமா இருக்கு? உங்க ஜெபத்துல தான் இருக்கு. ஜெபம் பண்ணு, உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு. எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை தருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியம் பைபிள்ல இல்லை, நான் சொல்றேன். ஜெபம் பண்ணணும்னு போயிட்டீங்கன்னா தயவுசெய்து இந்த மொபைல் போனை கொண்டு போகாதீங்க. அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இல்லைனா சைலண்ட் மோடில் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெப அறைக்குள் நீங்கள் கடந்து வாங்க. தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. தேவனிடத்தில் நீங்கள் பேச போகிறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில், அப்படிங்கிற விசுவாசத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய ஜெபம் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இல்லைன்னா நீ ஜெபம் பண்ணிகிட்டே இருப்ப, ஒரு சின்ன சவுண்டு வரும், உடனே என்ன செய்யும் தெரியுமா? டக்குனு எடுத்து பார்ப்போம். எவ்வளவு தூக்கத்தில் இருந்தாலும் ஒரு சின்ன சவுண்டு வந்தாலே நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? உடனே முழிச்சது யாருன்னு பார்க்காம மறுபடியும் தூக்கம் வர்றதே இல்லை. ஆனால் அப்பாவோ அம்மாவோ பிள்ளைகளை கூப்பிடும்போது அவனுக்கு காதே கேட்காது. நல்லா தூங்கிட்டான். தூங்குறவனை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நீங்கள் திரும்பி போக, பிள்ளை ரொம்ப வேலை செய்துட்டு களைப்பாக தூங்கி படுத்துருக்குறான் அப்படின்னு திரும்பும்போது டிக் டிக் அப்படின்னு சவுண்டு வரும். உடனே அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு வெளிச்சம் அந்த பெட்ஷீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரும். நல்ல கவனி. ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், யாரு ஆளுகை செய்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, எந்த ஆட்சி வந்திருக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை, தேசத்தில் என்ன நடக்க போகிறது என்பது முக்கியம் இல்லை. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்கன்னா உங்க காரியம் ஜெயமா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று அந்த ஜெப ஆவி எனக்கு ஊற்றுங்க. பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன், நான் ஜெபிக்கணும்னு தான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் ஜெபிக்க முடியலன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க. நான் ஜெபிக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணுறேன், ஆனால் என்னால் ஜெபிக்க முடியலை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், இன்னைக்கு சேலஞ்சாக சொல்கிறேன், உன்னுடைய ஜெபம் முழங்கால் படியிட முடியலையா? முயற்சி பண்ணி முழங்கால் படியிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபம் உன் சூழ்நிலைகளை மாற்றும். உன்னுடைய ஜெபம் உன் எதிர்காலத்தை மாற்றும். உன்னுடைய ஜெபம் உன் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும். உன்னுடைய ஜெபம் உன் பலவீனங்களை மாற்றும். உன்னுடைய ஜெபம் உன் பிள்ளைகளுக்கு பாதுகாக்கும். செபிக்கிறவங்களா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா,
ஜபாவியை ஊற்றுங்கப்பா. கேளு 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 கேளு, வாலிப பிள்ளை எல்லாம் கேளு, ஜபாவியை ஊற்றுங்கப்பா. அந்த வாலிப பையன்தான், வாலிப பையன்தான், வாலிப பையன்தான் அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். வாலிப தம்பி தங்க, நீ ஜெபிக்கிறவளா இருப்பன்னு சொன்னா உன் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குதுப்பா, கர்த்தருடைய கரத்தில் இருக்குதுப்பா. உன் வாலிப பிராயத்தை நீ வீணாக்கிறாத, நீ ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணியா, ஜெபம் பண்ணியா. அன்றைக்கு தானியேல் முழங்கால் படியிட்டு அவன் ஜெபம் பண்ண தொடங்கின போது தேவ தூதன் அவனுக்கு வேண்டிய பதிலை எடுத்து கொண்டு வருகிறான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் ப்ராப்பர்ட்டிக்கா சொல்றேன், நீ ஜெபம் பண்ண உண்மையா ஜெபம் பண்ணுவனா, நீ நேர்மையான ஜெபத்தை செய்வனா, தேவ தூதன் கட்டாயம் உன் ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வருவான், உன் பதிலை கொண்டு வருவான். இன்னைக்கு வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணு, சூழ்நிலைகளை பார்த்து அல்ல. ஓ ராத்தா ராசே காத்தா நாமா நாத்தாரா. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமே, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமே. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஒரு 2-3 நிமிடம் அப்படியே ஜெபம் பண்ணுங்களேன், அப்படியே ஜெபம் பண்ணுங்களேன். உன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, உன் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து, உன் தேவையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஒரு ஜெபாவி ஊற்றுங்கப்பா, ஜெபாவி ஊற்றுங்கப்பா. நான் ஜெபிக்கிறவனாய் மாறணும். ஓ ராத்தா ராசே காத்தா ராபா சொல்லி ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. நல்ல சத்தமா, நல்ல சத்தமா ஜெபம் பண்ணு. வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணு. சூழ்நிலையை பார்க்காத, உன்னால ஜெபிக்க முடியாது. சூழ்நிலைகள் உன்னை ஜெபிக்க விடாது, போராட்டங்கள் உன்னை ஜெபிக்க விடாது, உன் பலகீனம் உன்னை ஜெபிக்க விடாது, உன் பிரச்சனைகள் உன்னை ஜெபிக்க விடாது. ஆனா நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சனா உன் பிரச்சனை மாறிரும், உன் சூழ்நிலை மாறிரும், உன் பலகீனங்கள் மாறிரும். காரணம், ஜெபிக்கிறவனுக்குள்ள தேவ பல, ஜெபிக்கிறவனுக்குள்ள தேவ ஞானம், ஜெபிக்கிறவனுக்குள்ள தேவ வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. எல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுங்க, தயவு செய்து ஜெபம் பண்ணு. ஓ ரபா ராஷா காத்தா ரபா, ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது ஆண்டவரே சபையின் மீது, ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது ஆண்டவரே. அந்த ஜெப ஆவியே எனக்கு தாங்கப்பா. சோர்வுகளை நீக்குங்க, சோர்வுகளை நீக்குங்கப்பா. அதிகாலையில எழுந்து ஜெபிக்க முடியாதபடி சோர்வை உண்டாக்குகிற பலகீனத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. என் சரத்தை விட்டு வெளியேறு, 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 வெளியேறு சொல்லி கமாண்ட் பண்ணு, கமாண்ட் பண்ணு. அந்த பலகீனம், அந்த முழங்கால் இருக்கிற வேதனை இப்ப மாறுகிறது, மாறுகிறது. உன்னை ஜெபிக்க விட முடியாம உன் சூழ்நிலை உன்னை நெருக்குகிறது. ஓ ராச்சா ராபா ராசே, நீ ஜெபிக்கிறவனாய் மாறிட்டனா, நீ ஜெபிக்கிறவனாய் மாறிட்டனா, நீ ஜெயம்படுகிறவனாய் மாறிடுவ. ஜெபிக்கிறவனாய் மாறியா, ஜெபிக்கிறவனாய் மாறிரு. கடைசி காலத்துல வந்துட்ட. நீ எந்த காரியத்திற்காக ஜெபம் பண்றியோ அந்த காரியத்தை கட்டாய கர்த்தர் நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. வேதம் சொல்லுது, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. சோர்வுக்கு இடம் கொடாத. நான் மறுபடியும் சொல்றேன், ஜெபத்துல சோர்வுக்கு இடம் கொடுக்காத. சோர்வு வரும். எதனால வரும் தெரியுமா? உன் போராட்டத்தை நினைச்சா சோர்வு வந்துடும், உன் பிரச்சனை நினைச்சா சோர்வு வந்துடும். ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. எத்தனை பேர் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கட்டாயம் உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு. தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது போல உங்களுடைய காரியமும் ஜெயமா இருக்கும். எல்லாரும் எண்ணியலாமையில் நீர் செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், தடைகள் உமக்கு எம்மாத்திரோ. மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரோ. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உமையார ஆதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே,
உமையார ஆதிப்பே சர்வ ஞானியே உமையார ஆதிப்பே என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் என ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடிய காரியம் செய்வி சர்வ ஞானியே உமையார ஆதிப்பே சர்வ ஞானியே உமையார ஆதிப்பே ஆமாண்டவரே கிரகிக்க முடியாத அந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் 3 வேளையிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாய் எங்களை வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே தானியலை போல நாங்கள் இடைவிடாமல் ஜெபிப்பதற்கு நாங்கள் எங்களை தாழ்த்திக் கொள்கிறோம் ஆண்டவரே இதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறோம் இனி எங்களுடைய வாழ்க்கையில ஜெபிக்காமல் ஆண்டவரே நாங்கள் இருக்க மாட்டோம் இனி உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பா நாங்கள் இருக்க மாட்டோம் என்று எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் சபையாராக சேர்ந்து தீர்மானித்து எடுத்திருக்கிறோம் கேட்டவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து செல்லும்படியாக பேசினுடைய தாசனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் உடைய மகனோடு இருந்த கிருபை இன்னும் அதிகமாய் ஆண்டவரை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும் மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் அருமை நல்ல பிதாவே.